Zoho CRM tutorial சிக்ஸ்த் வீடியோ இது. இந்த வீடியோவில் நம்ம டீல்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண லீடு வந்து கான்டாக்டாவோ அக்கௌண்ட்டாவோ எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். இங்கே லீடாக கிரியேட் ஆகி வந்திருக்கு. நம்ம இங்கேருந்து நம்ம எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துன்னு போகிறதுன்னு பார்க்கலாம். சரி. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து ஸ்டேஜஸ் வந்து இந்த சேல்ஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது லீட் குவாலிஃபைடு, கொட்டேஷன்ஸ் அண்ட் நீட் அனாலிசிஸ், ஆர்டர் ரிசீவ்டு, பர்ஃபார்ம் இன்வாய்சிங், dispatch pending, closed, payment pending, closed one, closed loss இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஆர்டரில் தான் வந்து இந்த வந்து என்கொயரி வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அது ட்ராவல் பண்ணி போகும் அப்படின்னு சொல்லுறதுனால இது வந்து ஜென்ரலாக சேல்ஸ் பைப் லைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு டெக்னிக்கல் டேர்ம். சரிங்களா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லீட் குவாலிஃபைடில் எதுக்கு ஃபர்ஸ்ட் போடுறோம்னா, நம்மளுக்கு வர எல்லா லீடும் நம்மளுக்கு டீலாக கன்வெர்ட் ஆகணும்ன்ற அவசியம் இல்லை, கன்வெர்ட்டும் ஆகாது. ஸோ சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த லீட்ஸ் வந்து இரலவெண்ட்டாக இருக்கலாம், சில டைம் ஜங்காக இருக்கலாம், ஐ மீன் ஸ்பேமாக இருக்கலாம். சரிங்களா. அப்படி இருக்கும் போது நம்ம அது கான்டாக்டாவோ அக்கௌண்ட்டாவோ சேவ் பண்ணி வச்சுக்கிறது வேஸ்ட். ஏன்னா அது நம்மளுக்கு பிஸ்னஸ் எடுத்துன்னு வராது. ஸோ நம்மளுக்கு என்னென்ன பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ் இருக்காங்களோ அந்த கஸ்டமர்ஸ் வந்து பொட்டென்ஷியல் என்கொயரியை வந்து நம்ம டீலாக கன்வெர்ட் பண்ணதுனால நம்ம ஃபர்ஸ்ட் லீடு குவாலிஃபைடுன்ட்டு நமக்கு போட்டுக்கோம். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த சேல்ஸ் பைப்லைனில். விச் மீன்ஸ் தட் நீங்கள் ஒரு 10% ஆஃப் த ஒர்க் வந்து இந்த வந்து சேல்ஸ் பைப்லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நீங்கள் காட்டுது. சரிங்களா. இங்கே பர்சன்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து அதோட பர்சன்டேஜ், ஹவு மச் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு காட்டும். சரிங்களா, ஒவ்வொரு ஸ்டேஜ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குவாலிஃபை ஆன லீடு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு வந்து கொட்டேஜன் வந்து நம்ம சென்ட் பண்றோம். நம்ம சென்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கும். ஒன்ஸ் இது சென்ட் பண்ணிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த லீடை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல எடிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல எடிட் கொடுத்துட்டு கொட்டேஷன் சென்டர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டீல் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீட் குவாலிஃபைட்லேருந்து கொட்டேஷன் சென்ட்டுக்கு இப்படி வந்துருச்சு. சரிங்களா. ஓகே. சப்போஸ் நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா, நீங்கள் இப்படி ட்ராக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இப்படி முன்னாடியோ பின்னாடியோ இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் மூவ் பண்ணும்போது இங்கே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறது தெரியும். ஸோ இந்த லீட் குவாலிஃபைடில் இப்போ 55,000 ருபீஸ்க்கு இருக்கு. நீங்கள் இது வந்து நீங்கள் கொட்டேஷன் சென்ட் பண்ணதுனால இங்கே குறைஞ்சிச்சு, இந்த இடத்துல ஏறிச்சு. சரிங்களா. இந்த இடத்துல 0 இருக்கு பார்த்தீங்களா, விச் மீன்ஸ் இங்கே எதுவுமே இல்லைன்னு காட்டுது. இங்கே 1 இருக்கிறதுனால இங்கே 1 காட்டுது. ஸோ நிறைய இருந்துச்சுன்னா இங்கே ஆட் ஆகி காட்டும். சரிங்களா. இப்படி தான் ட்ராவல் ஆகும். அப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லணும். இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ட்டாக இன்ஃபோ காமிக்கும். இந்த கம்பெனியோட பேர், இந்த எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி, எவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து இந்த ஆர்டருக்கு இருக்கு, சாரி என்கொயரிக்கு இருக்கு, எவ்வளோ ரெவன்யூ எடுத்துன்னு வரும், இன்னைக்கு க்ளோஸ் ஆகும், இது யார் சேல்ஸ் பர்சன் அப்படின்னு நம்மளுக்கு காட்டும். சரிங்களா. ஸோ இந்த டீல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டீல் பேஜ் பொறுத்தவரைக்கும் டீலுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். நான் சொன்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் பேஜில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி, கான்டாக்ட்ஸில் கான்டாக்ட்ஸ் இருக்கிற மாதிரி, லீடுக்கு வேண்டியது இருக்கிற மாதிரி, இந்த டீல் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு டீல் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். சரிங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த டீல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு என்னென்னலாம் என்டர் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இங்கே வந்திருக்கும். நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே என்னவோ நம்ம என்டர் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றா. சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இப்போ கொட்டேஷன்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணியாச்சு, கஸ்டமர்ஸ் கால் பண்ணி எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் குறைக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஆர் நம்மளுக்கு கொட்டேஷன்ஸ் சென்ட் பண்ணும்போது 7 டேஸ்ன்னு ஒரு கிரெடிட் கொடுத்துருப்போம். அவங்க வந்து 7 டேஸ் இல்லாமல் ஒரு 10 டேஸ் 15 டேஸ்ன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி நம்ம நெகோஷியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா கஸ்டமர் கிட்ட. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வந்து நீட் அனாலிசிஸ்ன்னு அந்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துன்னு வந்துடும். விச் மீன்ஸ் தட் நம்ம கொட்டேஷன் சென்ட் பண்ணிட்டு ஃபாலோ அப் பண்ணுறோம் பார்த்தீங்களா நெக்ஸ்ட் ஸ்டெப், அதுதான் வந்து நீட் அனாலிசிஸ் ஸ்டேஜ். ஸோ நம்ம சிம்பிளாக இப்போ ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிட்டோம்னா இது கொட்டேஷன் சென்ட் ஸ்டேஜ்லேருந்து நீட் அனாலிசிஸ் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த நீட் அனாலிசிஸ் ஸ்டேஜ் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த இடத்துல தான் ஸ்பெண்ட் ஆகும். இட் மே டேக் அப் டு 1 day 2 day or even 30 days ஆல்சோ. ஏன்னா கஸ்டமருக்கு வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணிட்டு எவ்வளோ நாளும் டைம் எடுக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் நம்ம 25% ஆஃப் த ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பட் இங்கேயே நம்மளுக்கு இவ்வளோ டைம் எடுக்கும். சரிங்களா. ஸோ இந்த இடம் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இங்கேருந்து தான் நம்மளுக்கு ஆர்டராக வந்து கன்வெர்ட் ஆகுமா, இல்லை நம்மளுக்கு கஸ்டமருக்கு விருப்பம் இல்லாமல் நம்மளுக்கு வேணான்னு சொல்கிறாங்களா, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு முடிவு பண்ணி போகும். சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து எவ்வளோ கம்பெனிஸ் இருக்கோ அது எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மூவ் பண்ணுறோமோ அது நம்மளுக்கு நல்லது. விச் மீன்ஸ் நம்மளுக்கு அந்த
ப்ராடக்ட்ஸ் நம்ம செல் பண்ண முடியும், நம்மளுக்கு ரெவன்யூ வந்து கம்பெனிக்கு எடுத்துன்னு வர முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நீட் அனாலிசிஸ் ஸ்டேஜில் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வந்து ஆஹ், எனக்கு 15 டேஸ் வேணும் கிரெடிட்னு கேட்குறாருன்னு வச்சுக்கலாமே. நம்ம வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இது 15 டேஸ் நம்ம மாற்றிக்கிறோம். சரிங்களா? ஒன்ஸ் கேட் அப்ரூவ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஸ்டில் பேமெண்ட் பெண்டிங் இருக்கு, ஓகே ஃபைன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவங்க ரேட் வந்து ஒரு 60 ருபீஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அவங்க 60 ருபீஸ் இல்லாமல் அவங்க நெகோஷியேட் பண்ணி 1500 ருபீஸ் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நம்ம ஹையர் பீப்புள் கிட்ட கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 59 கொடுக்க முடியாது, 59.50க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? கஸ்டமர் வந்து 59.25 கேட்குறாங்க. அதே மாதிரி நம்ம சுப்பீரியருக்கு வந்து கிட்ட கேட்டுட்டு 59.25க்கு நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ரேட்டை வந்து இந்த இடத்துல மாற்றோம், 59.25 எல்லாத்துக்கும். சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் ரேட் மாறும்போது நம்ம டோட்டல் அமௌண்ட் அப்ராக்சிமேட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுவும் இங்கே மாறும். ஸோ 59.25 வந்து ஒரு கேஜிக்குன்னா 765 கேஜிக்கு எவ்வளோன்னா எவ்வளோ அமௌண்ட் வருது, இது பிஃபோர் ஜிஎஸ்டி. சரிங்களா? ஸோ இன்க்ளூடிங் ஜிஎஸ்டினா இன்டூ 1.18ன்னு போட்டிங்கன்னா இது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி வரும். சரிங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் வந்து ஒரு பைப்புக்கு ரேட்டு கொடுத்துட்டு அதோட ஜிஎஸ்டி வச்சு தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் சில டைம்ஸ் நம்மளுக்கு லோடிங் சார்ஜஸ்ன்னு வரலாம், வெய்மெண்ட் சார்ஜஸ்ன்னு வரலாம், சில டைம் நம்ம டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு என்டர் பண்ணோம்னா அதெல்லாம் பண்ணிட்டு டோட்டல் பைப்போட காஸ்ட் எவ்வளோ பண்ணிட்டு அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அந்த டோட்டல் அமௌண்ட்டோட ஜிஎஸ்டியோட சேர்த்து நம்ம இந்த இடத்துல என்டர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நான் எதுவுமே கன்சிடர் பண்ணல, வெறும் பைப்போட ரேட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ 53,000 இது 500 வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ மற்றபடி எனக்கு ஓகே ஃபைன். இப்போ க்ளோசிங் டேட் வந்து அவர் 7th இல்லை, அவருக்கு வந்து இந்த நெகோஷியேட் ஆகுதுனால நம்மளுக்கு 7th எடுக்கிறதுக்கு பதிலாக அவருக்கு வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ் டிலே ஆகுது. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10th எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு எஸ்டிமேட் ஆகுது. சரிங்களா? ஓகே, இது சேவ் பண்ணிடுறோம். அப்படி நம்ம இங்கே சேவ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ நம்மளுக்கு குறைஞ்சிருக்கும், நம்ம ப்ரைஸ் நெகோஷியேட் ஆகிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல சப்போஸ் டன்னேஜ் வந்து கேஜிஸ் டன்னேஜ் வந்து வேரி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். சரிங்களா? இங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் எடுக்கும். இந்த ஸ்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து ஆர்டர் வரும். அப்படி ஆர்டர் வரலன்னா கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு லூஸ் பண்ணிடுவோம். அது அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம கடைசியில் இந்த இடத்துல போட்டுருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கஸ்டமர் கிட்ட இருந்து ஆர்டர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் சிம்பிளாக ஆர்டர் ரிசீவ்ல போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து அமௌண்ட் ரெவன்யூ ஏறும், நம்பர் ஏறும், இந்த இடத்துல உங்களுக்கு குறைஞ்சிடும். ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்மளுக்கு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் எந்த அளவுக்கு இந்த வந்து ப்ராடக்ட்டை நம்ம செல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமருக்கு வந்து இமீடியட்டாக வந்து நாளைக்கு வண்டி அனுப்புறாருன்னு சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து வண்டி அனுப்பிச்சாருன்னா இப்போ கம்பெனியில் வண்டி இருக்குன்னா நம்ம டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்பேச் பெண்டிங்னு இருக்கு பாருங்க, இந்த இடத்துல நம்ம போட்டுடலாம். விச் மீன்ஸ் தட் இந்த ஸ்டேஜில் வந்து கஸ்டமர் வந்து கம்பெனி வந்து வண்டி அனுப்பிச்சு நம்ம ப்ராடக்ட்டை வந்து லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கே வந்து இது பில் ஆகிட்டு நம்ம இங்கே க்ளோஸ்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இதுதான் இது. ஸோ ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ஒர்க்கு இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ கஸ்டமர்ஸ் வந்து ப்ராடக்ட் ஏற்றி எல்லாம் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ அவருக்கு ஏம் பண்ண அப்புறம் ஒரு பில்லு ஜென்ரேட் பண்ணி அந்த பில்லோட இன்ஃபர்மேஷன் வரும்போது நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கிறோம். அவரோட பில்லும் அவரோட டெலிவரி செலவானும் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது நம்ம வேணும்னா இந்த இடத்துல அப்லோட் ஃபைல்னு கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம லோட் பண்ணி பேமெண்ட் வந்து ஸ்லிப்ஸ்லாம் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது வேணும்னா கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அவர் கொடுத்த பர்ச்சேஸ் ஆர்டர் இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம கொடுத்த பெர்ஃபார்ம் ஃபைனான்ஸ் இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பேமெண்ட் வந்து ஸ்டேட்டஸ் இன்ஃபார்ம் இருக்கு. இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து டிஸ்பேச் பெண்டிங்லேருந்து க்ளோஸ்ட் பேமெண்ட் பெண்டிங்ன்ட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, பட் நம்மளுக்கு 15 டேஸ் கிரெடிட் கொடுத்ததுனால
நம்மளுக்கு பேமெண்ட் பெண்டிங்ல இருக்குன்னு காட்டுது. அதனால தான் நம்ம இங்க எடுத்துன்னு வந்துடுறோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த என்கொயரி வந்து 99% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா ஆர்டர் ஆகி போயிடுச்சு. பட் ஆனால் பேமெண்ட் ஒன்றும் வரல. அதனால தான் 99% வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. 1% வந்து பெண்டிங். இப்போ கஸ்டமர் என்ன பண்றாரு? அவர் வந்து இந்த டோட்டல் அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதுல ஒரு பார்ஷியல் பேமெண்ட்டா ஒரு 25,000 பண்றாருன்னு வச்சுக்கலாமே. நம்மளுக்கு 25,000 இங்க பண்றாரு. நம்மளுக்கு டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ? ஒரு முதல்ல 53,500 இருந்துச்சு. சரிங்களா? இவரு பில் பண்ண டேட்டு 10th. ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு? 14th வந்து ஒரு 25,000 கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டு நம்ம என்டர் பண்ணுவோம். இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க கால்குலேட்டர் போர்டு மாதிரி நான் வச்சிருக்கிறதுனால இங்க நீங்க டைரக்டா இந்த மாதிரி என்டர் பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ இங்க வந்துடும். ஸோ இப்படி என்டர் பண்ணிட்டு நம்ம டைரக்டா இப்படி சேவ்னு கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த கஸ்டமரோட பேமெண்ட் ஸ்டேட்டஸ் இன்ஃபோ வரும்போது இந்த இடத்துல வந்து பேமெண்ட் பெண்டிங்ல இருக்கு. எவ்வளோ பேமெண்ட் பெண்டிங்ல இருக்குன்னு காட்டும். அவர் பண்ண பார்ஷியல் பேமெண்ட்டோட டேட் இங்க இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செகண்ட் பேமெண்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10,000 ருபீஸ் பே பண்றாருன்னு வச்சுக்கலாமே. இன்னைக்கு பே பண்றாரு. ஒரு நெக்ஸ்ட் ஒரு 18th பே பண்றாருன்னு வச்சுக்கலாமே. அப்படி இருக்கும்போது இங்க மைனஸ் ஒரு 10,000 அப்படின்னு கொடுத்துட்டுச்சுன்னா நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து இங்க பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பாட்டம்ல உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த உங்களுக்கு பேமெண்ட் ஸ்டேட்டஸ் இன்ஃபோ எப்போ யூஸ் ஆகும்னா ஒன்ஸ் கஸ்டமர் பில் ஆகி போயிட்ட அப்புறம் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அக்கௌண்ட்ஸ் டீம் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதோட நீங்களே வந்து இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ ஃபைனல் பேமெண்ட் வந்து பண்ணுறாரு. ஸோ இங்கே 15 days டியூ கொடுத்ததுனால ஸோ 10th மேலேருந்து ஒரு 15 daysனா விச் மீன்ஸ் 25th மே வந்து ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோ? 18,500. ஸோ நீங்கள் 18,000 மைனஸ் 18,500 கொடுத்தாருங்க. பேலன்ஸ் அமௌண்ட் 0. ஸோ ஒரு பேமெண்ட் வந்து பெண்டிங் இல்லை, நோ பேமெண்ட் டியூ நம்ம கிளிக் பண்ணிட்டு இதுல சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல க்ளோஸ் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் டு ஒன்னு கொடுத்துட்டோம்னா இந்த விச் மீன்ஸ் இந்த இடத்துல நோ பேமெண்ட் டியூன்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஸோ விச் மீன்ஸ் நம்மளுக்கு 100% இது ஆர்டரா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காட்டும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி இங்கே நட்ஷல் வந்து உங்களுக்கு காட்டும். இந்த கஸ்டமர்ஸோட கம்பெனி நேம், டன்னேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நம்மளுக்கு இது வந்து எக்ஸாக்டா வந்து இந்த அமௌண்ட் இருக்காதுன்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லோட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து மாறலாம். சரிங்களா? கேஜிஸ் மாறலாம். இந்த 765 வரலாம், ஒரு 760 தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட் வந்து எக்ஸாக்டா 53,500 வராதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 53,000 தான் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும் போது உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை நீங்க எடிட் பண்ணிட்டு நீங்க இங்க போட்டுக்கலாம். ஸோ ஃபைனல் அமௌண்ட் இந்த க்ளோஸ்டு ஒன் இந்த கிரீன் கலர் வரும்போது உங்களுக்கு எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க முன்னாடி கொடுத்த நோட்ஸ்லாம் உங்களுக்கு இங்க இருக்கும். அட்டாச் பண்ணதெல்லாம் அட்டாச் பண்ணது இங்க இருக்கும். இந்த இடத்துல நீங்க ஒவ்வொரு ஸ்டேஜஸா வந்தது பாத்தீங்களா? நம்ம மாத்திரம் பாத்தீங்களா? அது ஒவ்வொரு ஸ்டேஜா எந்தெந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க அதோட ஹிஸ்டரி இங்க காட்டும். என்னைக்கு மாடிஃபை ஆச்சு, என்ன டேட்ல மாடிஃபை ஆச்சு, நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து இவ்வளோ இருந்துச்சு, நம்ம இங்கே நீட் அனாலிசிஸ்ல இவ்வளோ இருக்கும், அப்புறம் இங்கே இவ்வளோ இருந்துச்சு, அந்த மாதிரி சொல்லி இது காட்டும். சரிங்களா? ஸோ இப்படிதான் ஒரு லீடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டீலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம இந்த டீல் வந்து இருக்கிற ஸ்டேஜ் பைப்லைன் வந்து லீட் குவாலிஃபைட்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து எப்படி நம்ம வந்து ஃபைனலாக பில் ஆகி நம்ம எடுத்துன்னு போகிறோம்னு சொல்லி காட்டும். ஸோ இந்த வீடியோட இவ்வளோ தான். மற்ற விஷயங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.